ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 10th புக்கில் இருக்க ஜாகிரஃபியில் 3rd லெசன் வந்து பார்க்கலாம். புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாமே. ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். டேஷ் மண்ணில் உள்ள இரும்பு ஆக்சைடு வந்து அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மண்ணில் இரும்பு ஆக்சைடு தாது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மண்ணில் அதிகமாக இருக்குது. செம்மண்ணுக்கு இங்கிலீஷில் வந்து ரெட் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாயில் செம்மண் வந்து ஆக்சுவலி வந்து செம்மண்ணில் வந்து நிறையா பூ காய்கறி எல்லாமே வந்து நல்லா விளையும் செம்மண்ணில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து அதில் தான் இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை வந்து 8 பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற மண் வகைகளை வந்து என்னென்னா 8 பிரிவாக வந்து பிரிச்சிருக்காங்க மொத்தமாக. அது எந்த நிறுவனம் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம், அவங்க தான் பிரிச்சிருக்காங்க. இதுக்கு இங்கிலீஷில் வந்து ஐஏஆர்ஐன்னு கூட சொல்லுவாங்க. இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ரிசர்ச்லாம் வந்து இவங்க பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மண்ணை வந்து 8 வகையாக பிரிச்சிருக்காங்க. இந்தியாவில் இருக்க மண்ணில் மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஆறுகளின் மூலமாக உருவாகிற மண் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆறுகளில் இருக்கும்ல, ஆற்றுலேருந்து மண் அள்ளிட்டு வருவாங்கள்ல, அது வந்து என்ன மண் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆறுகள் மூலயமா கிடைக்கிற மண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டல் மண். வண்டல் மண்ணுக்கு இங்கிலீஷில் அலுவியல் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஆறுகள் மூலமாக உருவாகிற மண் வந்து வண்டல் மண் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வண்டல் மண் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறு எங்கே இருந்துன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. இப்போ காவிரி எடுத்துக்கோங்க. காவிரி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, கர்நாடகாவில் ஸ்டார்ட் ஆகுது. கர்நாடகா தாண்டி எவ்வளோ தூரம் தாண்டி தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டில் போய் எல்லையில் போய் வங்காள விரிகுடாவில் கலக்குது. இவ்வளோ தூரம் அதை ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். அங்கே இருக்கிற மண்ணெல்லாம் வந்து என்னென்னா அது வந்து என்னென்னா தள்ளிக்கிட்டே வரும். தள்ளிட்டு வந்து கடைசியில் வந்து என்னென்னா இங்கே தான் தமிழ்நாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஓரமாக வந்து என்னென்னா இங்கே வந்து இந்த ஆறு போய் கடலில் கலக்குது அப்படின்னா இந்த சைடு ஃபுல்லாக அது என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா டெல்டா ஃபார்ம் பண்ணும். இதுதான் டெல்டா மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இதுதான் வந்து டெல்டா மாவட்டங்கள் அப்படின்னா ஆறு போய் கடலில் கலக்கிற அந்த கடலோரமாக இருக்கிற மாவட்டங்கள் தான் டெல்டா மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து சொல்கிறாங்க. அது மாதிரியும் உருவாகிறது தான் மண்டல் மண். அப்படி தான் வந்து அடிச்சுட்டு வரது தான் மண்டல் மண் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தியாவில் உயரமான புவியீர்ப்பு அணை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்ரானங்கல் அணை அப்படின்றது தான் இந்தியாவிலே உயரமான புவியீர்ப்பு அணை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பக்ரானங்கல் வந்து எந்த ஆறு மேலே கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்லஜ் நதி மேலே கட்டியிருக்காங்க. சட்லஜ் நதி இது வந்து எங்கே கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல பிரதேசம் ஸ்டேட்டில் வந்து பக்ரானங்கல் அணை இருக்குது. சட்லஜ் நதி மேலே இந்த அணையை வந்து கட்டியிருக்காங்க. ஓகேவா, உயரமான புவியீர்ப்பு அணை. இதுவே வெறும் உயரமான அணை அப்படின்னு கேட்டாங்கன்னா இது கிடையாது. வெறும் உயரமான அணை அப்படின்னு மட்டும் கேட்டாங்க அப்படின்னா தெரி அப்படின்னு ஒரு அணை இருக்குது. தெரி அணை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரிவர் மேலே கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகீரதி ஆறு மேலே கட்டியிருப்பாங்க. பாகீரதி நதி எங்கே இருக்குது? பாகீரதினா கங்கை தான். எங்கே இந்த நதி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அணை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் இருக்குது. ஓகேவா, இப்போ உயரமான அணை அப்படின்னு கேட்டாங்கன்னா தேரி அணை பாகீரதி நதி மேலே இருக்குது. உயரமான புவியீர்ப்பு அணை என்னன்னு கேட்டாங்கன்னா பக்ரானங்கல் அணை சட்லஜ் நதி மேலே இருக்குது, ஹிமாச்சல பிரதேசம் மாநிலத்தில் இருக்குது. அது என்ன புவியீர்ப்பு அணை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாதா அணைக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதா அணைனா வந்து என்னென்னா கல் இது மாதிரிலாம் வச்சு கட்டியிருப்பாங்க. புவியீர்ப்பு அணைனா கான்க்ரீட் வச்சு கட்டியிருப்பாங்க. புவியீர்ப்பு அணை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பழுதடையாது. சாதா அணை வந்து சட்டுன்னு வந்து பழுதடைஞ்சிரும். அதனால் வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வச்சு கட்டியிருக்காங்க புவியீர்ப்பு அணையை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். டேஷ் என்பது ஒரு வாணிப பயிர் அப்படின்னு சொல்கிறாங்க. வணிக நோக்கத்தோட பயிரிடப்படுற பயிர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை கிடையாது. இது வந்து என்னென்னா சாப்பாட்டு பயிர், உணவு பயிர். மக்காச்சோளமும் சாப்பாடு பயிர், அரிசியும் சாப்பாடு பயிர். பருத்தி தான் வாணிப பயிர். இங்கிலீஷில் கமர்ஷியல் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராப்ஸ். ஓகேவா, கமர்ஷியல் கிராப்ஸ் அப்படின்னா வாணிகத்துக்காகவே வந்து என்னென்னா பயிரிடப்படுறது, அதான் பருத்தி. அடுத்து பார்த்திங்கன்னா கரிசல் மண்ணை வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பருத்தி மண்ணை அழைக்கிறாங்க. ஏன்னா கரிசல் மண்ணில் வந்து பருத்தி நல்லா விளையும்.
அதனால் கரிசல் மண் என்ன சொல்கிறாங்கன்னா பருத்தி மண் அப்படின்னு அழைக்கிறாங்க. கரிசல் மண்ணுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில். பருத்தி மண்ணா என்னென்னா ரெகர் சாயில் அப்படின்னு அர்த்தம். இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் பழைய எக்ஸாம்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. பிளாக் சாயிலுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ரெகர் சாயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உலகிலேயே மிக நீளமான அணை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே உயரமான அணை ரெண்டுத்தையுமே பார்த்துட்டோம். உயரமான புவியீர்ப்பு அணையும் பார்த்துட்டோம், உயரமான அணையும் வந்து பார்த்துட்டோம். இப்போ உலகிலேயே நீளமான அணை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீளமான அணை என்னென்னா ஹிராக்குட் அணை அப்படின்றது தான் நீளமான அணை. எந்த நதி மேலே இருக்குது அப்படின்னா மகாநதி ஆறு மேலே கட்டப்பட்ட அணை. எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷாவில் இருக்குது. உலகிலேயே மிக நீளமான அணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் அதான் நீளமான அணை. இந்தியாவிலே பெரிய அணை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, முன்னாடி வந்து புவியீர்ப்பு அணையிலே வந்து ரொம்ப உயரமானது அப்படின்னு பார்த்தோம்ல, அதுதான் பெரிய அணை. இந்தியாவிலே பெருசு என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்ரானங்கல் அணை. இது எங்கே இருக்குது அப்படின்னா சட்லஜ் நதி மேலே இருக்குது. அப்படின்னு பார்த்தோம். உத்தரகாண்டில் இருக்குதுன்னு பார்த்தோம்ல, இதுதான் பெரிய அணை. இந்தியாவில் எது பெரிய அணை முக்கியம், நீளமான அணை எதுன்னு முக்கியம், உயரமான அணை எதுன்னு முக்கியம், உயரமான புவியீர்ப்பு அணை, நாலுமே வந்து முக்கியம். நாலுத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். நாலுத்தையுமே வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, டவுட் வராத அளவுக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். இந்தியாவில் தங்க இழைப்பயிர் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தங்க இழைப்பயிர் அப்படின்னா என்னது? சணலை வந்து என்னென்னா தங்க இழைப்பயிர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, சணல் ஒரு மாதிரி இந்த கலரில் தானே இருக்கனால வந்து சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இது சரியான கூற்றை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று என்னென்னு பாருங்கள். பழங்கள், காய் வகைகள் மற்றும் பூக்கள் பயிரிடுதலில் ஈடுபடுவது தோட்டக்கலைத்துறை. தோட்டக்கலைனா என்னென்னா பழங்கள், இந்த காய், பூக்கள் இதெல்லாம் வந்து பயிரிடுற அந்த துறையில் இருக்கிறது என்னென்னா தோட்டக்கலைத்துறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது எல்லாமே வந்து ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். உலக அளவில் வந்து என்னென்னா இந்தியா மா, பலா மற்றும் சிட்ரஸ் பழ வகைகள் உற்பத்தி பண்ணுறதுல முதல் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உலக அளவில் இது எல்லாத்தையுமே இந்தியா வந்து முதல் இடத்துல தான் இருக்குது. சிட்ரஸ் பழ வகை அப்படின்னா வந்து இந்த லெமன், ஆரஞ்சுலாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான பழ வகை இதுதான் சிட்ரஸ் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டமின் சி அதிகமாக இருக்கிற பழ வகைகள். இந்த உற்பத்தியெல்லாம் முதல் இடத்துல இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் கரெக்டு, காரணமும் கரெக்டு தான். இந்தியா வந்து என்னென்னா இதில் அதிகமாக இந்தியா வந்து முதல் இடத்துல இருக்குது இந்த மாதிரி உற்பத்தி பண்ணுறதுல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதெல்லாம் தோட்டக்கலைத்துறைன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ என்னென்னா ரெண்டுத்துக்கான காரணமும் கரெக்டு தான். ஸோ கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரி. ரெண்டுக்குமே வந்து என்னென்னா சரியான விளக்கம் அப்படின்றது தான் கரெக்டு அந்த ஆப்ஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கூற்று என்ன சொல்லியிருக்காங்க. வண்டல் மண் ஆறுகளின் மூலம் அரிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்ட மக்கிய பொருள்களால் ஆன ஒன்று. இது மக்கிய பொருள்களால் ஆன ஒன்று தான் அந்த வண்டல் மண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், மலைகள்லாம் வரும்போது என்னென்னா நிறையா வந்து என்னென்னா கீழே இருக்க பாறைகள்லாம் அரிச்சிக்கிட்டு வந்து என்னென்னா மண்ணெல்லாம் மாறி வந்து என்னென்னா அந்த மணல் வந்து என்னென்னா கடலோரம் கறக்கும்போது என்னென்னா போய் டெபாசிட் ஆகிடும். அதுதான் டெல்டா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி வந்து படிய வைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது தான் வண்டல் மண். அதனால் இது கரெக்டாக அப்படின்னு பார்த்திங்கன்னா இது தப்பு. ஃபஸ்ட்டு கூற்று வந்து தப்பு. காரணம் பார்த்திங்கன்னா நெல் மற்றும் கோதுமை வண்டல் மண்ணில் நல்லா வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அலுவியல் சாயில் அப்படின்னு சொல்லப்படுற வண்டல் மண்ணில் நல்லா விளையுமா நெல் மற்றும் கோதுமை அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா விளையும். ஓகேவா, அப்படின்னா என்னது? கூற்று தப்பு, காரணம் வந்து கரெக்டு. என்ன ஆப்ஷன் வரும்? கூற்று தப்பு, காரணம் ரைட். 4வது ஆப்ஷன் வந்து வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். பொருந்தாததை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோதுமை, நெல், திணை வகைகள், காப்பி இது எதில் பொருந்தலை? கோதுமை, நெல், திணை வகை எல்லாமே வந்து சாதாரணமாக பயிரிடுறது. காப்பி வந்து சாதாரணமாக பயிரிடுறது கிடையாது. இது வந்து என்னது? ஒரு தோட்டப்பயிர். தோட்டப்பயிர்னால் அது எங்கே வந்து பயிரிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண இடத்துல பயிரிட மாட்டாங்க. இந்த மலை இருக்குல்ல, இந்த மலை சைட்லலாம் ஸ்லோப்ஸ்லலாம் வந்து பயிரிடுவாங்க. காப்பி, டீலாம் வந்து என்னென்னா அந்த மலை ஸ்லோப்ஸ் இருக்குல்ல, அந்த மலை சரிவு அது மாதிரி இடத்துலாம் பயிரிடுவாங்க. தோட்டப்பயிர்னு சொல்லுவாங்க. பிளான்டேஷன் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து வித்தியாசமானது. ஸோ காப்பி அப்படின்றது தான் இதில் வந்து பொருந்தாதது. அடுத்து பார்த்திங்கன்னா காதர், பாங்கர், வண்டல் மண், கரிசல் மண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காதர், பாங்கர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வண்டல் மண்ணில் இருக்கிற ஒரு டைப்.
வண்டல் மண்ணை வந்து என்னென்னா காதர் பாங்கர் அப்படின்னு 2 டைப்பாக சொல்லலாம். வண்டல் மண்ணையும் சொல்லலாம். அப்போ சம்மந்தமே இல்லாமல் இங்கே இருக்கிறது யார் அப்படின்னா கரிசல் மண். ஆனால் கரிசல் மண் தான் வந்து இதில் பொருந்தாதது. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, வெள்ளப்பெருக்கு கால்வாய், வற்றாத கால்வாய், ஏரி பாசனம், கால்வாய் அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கால்வாய் மூலியமாக வந்து பாசனம் பண்ணலாம். இப்போ ஒரு வயல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வயலுக்கு வந்து என்னென்னா நிறைய விதத்தில் வந்து பாசனம் பண்ணலாம். தண்ணி வந்து விடலாம். தண்ணி விடுறதான் பாசனம் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. நீர் பாசனம் வந்து எப்படியெல்லாம் விடலாம் அப்படின்னா ஏரி மூலயமா, ஏரி பாசனமாக இருக்கலாம், குளத்து பாசனமாக இருக்கலாம், தொட்டி பாசனமாக இருக்கலாம், இல்லைனா கால்வாய் மூலயமா பாசனம் விடலாம். இது 3மே பார்த்தீங்கன்னா கால்வாய்ன்னு வருது பாருங்கள். வெள்ளப்பெருக்கு கால்வாய், வற்றாத கால்வாய், கால்வாய். இது 3மே வந்து கால்வாய் பாசனம். கேனால் இரிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இங்கிலீஷில். கேனால் இரிகேஷன். ஆனால் இது வந்து ஏரி பாசனம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு வித்தியாசமான ஒன்று. அதனால என்னென்னா இதுதான் வந்து பொருந்தாதது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொறுத்துக இருக்குது. பொறுத்துக பிடிச்சிட்டா இந்த வீடியோ வந்து முடிஞ்சிடும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தியாவோட சர்க்கரை கிண்ணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் மற்றும் பீகார். இங்கே தான் இந்தியாவில் வந்து அதிகமாக வந்து சுகர் கேன் விளையுது. சுகர் கேன்னா என்னது, கரும்பு விளையுது. அதனால் வந்து என்னென்னா இதுதான் வந்து இந்தியாவோட சர்க்கரை கிண்ணம். அடுத்தது காப்பி எங்கே அதிகமாக விளையும் அப்படின்னா கர்நாடகா. தேயிலை எங்கே அதிகமாக விளையும் அப்படின்னா அஸ்ஸாமில் விளையும். இதுவே ரப்பர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு முக்கியமாக விளையும். தெகிரி அணை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு தெகிரி அணை வந்து என்னென்னா இந்தியாவோட உயரமான அணை தெகிரி அணை. நம்ம அங்கே பார்த்தோம்ல, இந்தியாவோட உயரமான அணை வந்து பார்த்திங்கன்னா தெகிரி அணை. இந்தியாவில் உயரமான புவியீர்ப்பு அணை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்ரானங்கல் அணை. ஓகேவா? அடுத்தது ஹிராக்குட் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, மகாநதி ஆறு மேலே இருக்குதுன்னு பார்த்தோமா, அது கேட்டிருக்காங்க. தோட்டக்கலை அப்படின்றது என்னென்னா எந்த புரட்சியில் சேர்ந்து இருக்கும் அப்படின்னா தங்க புரட்சியில் தோட்டக்கலை வந்து வரும். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த லெசன்லேயே வந்து எல்லா விதமான புரட்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து நம்ம படித்து வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேருந்து வந்து கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.